சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டிகளில் சோதனை நடத்தப்பட்ட போது மர்ம ஆசாமிகள் தங்கள் கைகளில் இருந்த மூட்டைகளை வீசிவிட்டு தப்பியோடினர். அந்த மூட்டைகளை கைப்பற்றி சோதனையிட்ட போது அதில் 12 கிலோ கஞ்சா பாக்கெட்டுகள் இருந்தது தெரிய வந்த நிலையில் அதன் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் ரயில்கள், பேருந்துகள் என அனைத்து வாகனங்களிலும் போதைப் பொருட்கள் கடத்துவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட 50 கிலோ கடல் குதிரைகளை பதுக்கி வைத்திருந்தவர் பிடிபட்டார். தேவிப்பட்டினம் அடுத்த சித்தார்கோட்டை கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற சோதனையில் ஹபீப் என்பவரது வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட 50 கிலோ கடல் குதிரைகள் பதப்படுத்தப்பட்ட நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாயாகும். கடல் குதிரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பதுக்கி வைத்திருந்த ஹபீபும் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு சொகுசு காரில் தடை செய்யப்பட்ட 348 கிலோ ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்களை கடத்திய 5 பேர் பிடிபட்டனர். கடலூர் மாவட்டம் பத்தானபுரத்தில் நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதில் 348 கிலோ குட்கா பொருட்கள் மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காரில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தன்ராஜ், பெரியால், திலீப் சிங் ஆகியோரும், நெய்வேலி மந்தாரக்குப்பத்தை சேர்ந்த கணேசன், வடலூரை சேர்ந்த ராம்குமார், வேல்முருகன் ஆகியோரும் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருள் கடத்தி வருவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தேரூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் 4 பேர் சிக்கினர். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கார்த்திகேயன், அஜீஸ், ஜெயமாருதி, சஞ்சீவ் பாபு ஆகியோரிடமிருந்து 500 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.